டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மிதுனம் ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை எந்த விதத்துல நல்லது நடக்குது, எந்த விதத்துல தான் கெட்டது நடக்குது? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனும் நல்லவர், சனி பகவானும் நல்லவர். சரி, ஓகேவா? 2 பேரும் நல்லவங்க, 2 பேரும் நல்லதே பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஏன்னா புதன் வந்துடுறாரு. புதன் வந்து எப்பயுமே நான் பல இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது நியூட்ரல் கிரகம், அலி கிரகம். 2 பேருடைய தன்மையும் அது வாங்கிக்கும். அதாவது ஒளியும் வாங்கிக்கும், இருளையும் வாங்கிக்கும். ஸோ இயங்க விடாது. அதுதான் ஒன்று பிரச்சனை. தவிர எல்லாமே நல்லதாக இருக்கும். இப்போ அப்பாவுடைய பேச்சை பையன் கேட்பாங்க, பையனோட பேச்சை அப்பா கேட்பாங்க. கொஞ்சம் ஜாலியாகவே போகும். 2வது இந்த மிதுனத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா அப்பா பயங்கர நகைச்சுவையான பர்சனாக இருப்பார். ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய பர்சனாக இருப்பார். வீட்டில் எல்லார்கிட்டையும் அஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார். ரொம்ப எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், எங்களுக்கு எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, அப்பா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன, மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை. இப்போ மிதுனத்தில் இருக்க அப்பா பையன் இது பார்த்திங்கன்னா சூரியன் சனி சேர்க்கைன்னா அப்பா கலர் கம்மியாக இருப்பார் பையனை விட. பையன் நல்லா ஃபேராக இருந்தாங்கன்னா அப்பா கலர் கம்மியாக இருப்பார். இல்லை அப்பா கலராக இருந்தாங்கன்னா பையன் கருப்பாக இருப்பாங்க. சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பையன் மட்டும் எங்கள் வீட்டில் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அப்பா மட்டும் எங்கள் வீட்டில் வித்தியாசம், நாங்கள்லாம் ஒரே மாதிரி இருப்பான், அம்மா அண்ணன்னா ஒரே மாதிரி, எங்கள் அப்பா மட்டும் வித்தியாசமாக இருப்பாங்கன்னா இதெல்லாம் இந்த மிதுனம் இருக்கக்கூடிய சூரியன் சனி சரி. அவங்க அப்பா வெரி இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், பேச்சு திறன் ஜாஸ்தி இருக்கும், ஸ்பீக்கர் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சாளர். இது எல்லாமே இந்த ஜாதகரோட அப்பா சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா இருக்கும். அதே மாதிரி நல்ல எல்லாருக்கிட்ட பேசி பழகி அன்பா அஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய நல்ல எஜுகேட்டடும் கூட, நல்ல திறன் ஜாஸ்தி இருக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் நம்மளை விட நம்ம அப்பாவுக்கு நிறைய கனெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு இருக்கிறது. ஆமாம், ஏன்னா சூரியனாலே அப்பா தானே, சூரியனாலே அப்பா. ஸோ நம்ம அப்பா ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியனை பேஸ் பண்ணி தான் ஜாதகமே வரும். சூரியன் இல்லைன்னா ஜாதகமே கிடையாது. ஓகேங்களா? அஸ்ட்ராலஜியே கிடையாது. ஸோ சூரிய குடும்பம்னு அதனால தான் சொல்கிறோம். குடும்பத்தை கிரியேட் பண்ணுறதே அந்த சூரியன் தான். அப்படி இருக்கும்போது சூரியனை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஜாதகருக்கு ஒருத்தவங்களுக்கு சூரியன் நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எந்த கிரகம் நல்லா இல்லைனாலும் ஒளி வாங்கிட்டு எங்கேயோ ஓடிடுவாங்க. சந்திரன் நல்லா இருந்துட்டாலும் எது எப்படியுமே எந்த கிரகம் நல்லா இல்லைனாலும் புத்தி நல்லா இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருவாங்க, காலத்தை ஓட்டிடுவாங்க. சில கிரகம் 9 கிரகம் இருக்குன்னா 9 கிரகமும் எல்லாருக்குமே நல்லா இருக்குமானா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஜாதகம் பார்த்த வரைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் 3 கிரகம் 4 கிரகம் தான் நல்லா இருக்கும், மற்ற எதுவுமே நல்லா இருக்காது. ஆனால் அவங்களாம் ஒரு லெவலுக்கு இருக்காங்க. ஏன்னா அங்கே முக்கியமான கிரகம்னா நல்லாயிருக்கும், மற்ற கிரகம் நல்லா இல்லைனாலும். ஸோ அந்த மாதிரி சூரியன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக சூரியன் ஒருத்தருடைய ஜாதகருக்கு அப்பா ஸ்தானத்தை சொல்லக்கூடியது, நம்மளுடைய உயர் பதவியை சொல்லக்கூடியது, நம்மளுடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது, நம்மளுடைய எலும்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம். எலும்பு இல்லைன்னா வெறும் சதையை மட்டும் வச்சு நம்மளால் இருக்க முடியுமா, இயங்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி முதுகெலும்பு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் நிமிர்ந்து உட்காருவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது யாருன்னா சூரியன். ஸோ ஜாதகத்தை சூரியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒளி கிரகம் அதனால தான் சொன்னேன். என்னதான் இருள் இருந்தாலும் ஒரு இடத்துல சின்ன விளக்கேற்றி வச்சிங்கன்னா அது எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதுதான் சூரியன். ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா உயர போகணும், நல்ல பிஸ்னஸில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பதவியை அடையணும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்மளுடைய நேம் நிலச்சிருக்கணும்னா சூரியன் முக்கியம். இது எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தான். அது மிதுனத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது அப்பா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவோ, அப்பா ஒரு ஸ்பீக்கராகவோ, அப்பா பேச்சு திறனாளியாவோ, அப்பா அஃபெக்ஷனாகவோ, அப்பா காமெடியனாவோ, அப்பா ஜாலியாகவோ எல்லாமே இருப்பார். இல்லை என்ன தொந்தரவு இருக்கும் ஜாதகருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தொந்தரவு இருக்கும். ஏன்னா சனி புதன் சேர்ந்தால் தோல்வியாதி கொடுக்கும், சூரியனும் சேரும்போதும் வரும். அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்தாலும் வரும். இந்த மிதுனம் வீடு யாருது? புதனுடைய வீடு. நான் என்ன சொன்னேன், புதன் எப்பயுமே எந்த கிரகம் இருக்கோ அவங்கள அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிப்பார். அவர் அவங்கள மாதிரி இவரும் ரியாக்ட் பண்ணுவார். அந்த சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள், 5 ரூபாய்க்கு நடிக்கிறானா 50 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க, 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க, அந்த மாதிரி புதன்.
கொஞ்சமாக பண்ணுனா ஜாஸ்தி பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். ஸோ அவர் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அப்போ இந்த வந்து தோல் சார்ந்த பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, இந்த நீர்க்கோவை பிரச்சனைலாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நீர் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே இந்த சூரியன் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். உடல் ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. தொழில் ரீதியாக இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும், இல்லை இந்த நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன? இவங்க வந்து மோஸ்ட்டாக அப்பா வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. ஏன்னா பேச்சு திறன் ஜாஸ்தி இருக்குது, கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும்னும் போது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பார். அதுவும் அவர் எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் எல்லாமே. இப்போ வரக்கூடிய ஏஐ கூட ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் அப்பா. பையனுக்கு தெரிஞ்சோ இல்லை அப்பாவுக்கு தெரியும். ஸோ அப்போ அவர் வந்து எல்லா பிஸ்னஸுமே ஓரளவுக்கு மீன்ஸ் அவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அப்டேட்டடாக இருப்பார். அப்டேட்டாக இருக்கும்போது அந்த பிஸ்னஸே பையன் கண்டினியூ பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே. மோஸ்ட்டாக பையனும் வந்து அப்பாவோட ஒத்து போயிடுவாங்க, ஜெல் ஆகிடுவாங்க. அதுதான். ஏன்னா சனி பகவானும் நல்லவர், சூரிய பகவானும் நல்லவருன்னும் போது அப்பா பேச்சை பையன் கேட்குற மாதிரியே தான் கண்டிப்பாக இருப்பான். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கேட்டே தீருவான். ஓகே, அதுதான் உண்மை. இவ்வளோலாம் பிரச்சனைகள் நன்மைகள் இருந்தாலுமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன பார்க்கலான்னா, அப்பா சொல்கிறத செகண்ட் தாட் வைக்காமல் பண்ணிட்டு போயிடும்போது அவங்களுக்கு பிரச்சனையை இது பண்ணிக்கலாம். செகண்ட் தாட்டுன்னு ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம யோசிச்சு பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னும் போது பண்ணும்போது தான் கொஞ்சம் ஒரு தாமதம் தடை வருமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, அப்படி போயிடலாம். ஓகே. இவங்க அதே மாதிரி கோவில்லாம் என்னென்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் பெருமாளும் சிவனும் பெருமாளும் இணைந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா கோவில். பழைய கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கோவில் உள்ளேயே பெருமாளும் இருப்பாங்க, நின்ற கோல பெருமாளும் இருப்பார், சிவபெருமானும் இருப்பார். அந்த கோவில் வழிபாடு இவங்க எடுத்துக்கும் போது நல்ல பலன் கொடுக்கும். அங்கேயுமே காலபைரவர் வழிபாடும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனை விட அப்பா வந்து எங்கே இருப்பார். இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை என்ன பண்ணோன்னா, பையன் வந்து நல்லா மெச்சூர்டாக இருப்பான். பையனுக்கு 25 வயசுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு 32 சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்பாவை பார்த்தீங்கன்னா 60 வயசுனாலும் அவர் 45 47 சொல்கிற மாதிரி இருப்பார். ரொம்ப எங்காக இருப்பார் அவங்க அப்பா. அது எல்லாமே இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி இது. அதே மாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் ரொம்ப அப்டேட்டட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த சிஏலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் அப்பா பண்ணிட்டு இருந்திருப்பாரு, பையனும் சிஏ பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ரிலேட்டட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏஐ ரிலேட்டடாக பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் நல்லாயிருக்கும், ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும். சொத்து கண்டிப்பாக அவங்க அப்பா சேர்த்து வச்சுருப்பார் பையனுக்காக. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பார் சொத்து. அந்த சொத்தெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு வரும். கொஞ்சம் தடை கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்துடும், பிரச்சனைலாம் வராது. அதே மாதிரி இவங்களுடைய ஹெல்த் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த தோல் சார்ந்த பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, ஆஸ்மா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மா ரீதியான பிரச்சனை வரும், நீர் சம்பந்தமான பிரச்சனை வரும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம், ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி ஒரு நீர் சொல்லுவாங்களே, நீர் தான் சேர்ந்துருக்கு இந்த உடம்புலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரீதியான இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.